நல்லா இருக்குன்னு நம்புகிறோம். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்களது ஃபேமிலி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். 45 செம்ம சூப்பராக போச்சு. என்னாச்சு அப்படின்னா நம்ம உரைச்சி கமிட்டோ சாய் மூவே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. சரி டக்குனு ஃபாலோ பண்ணி வர்றது வந்து சாய் தான் அப்படின்னு சொல்லி சரி கயரில் கட்டி தொங்க விட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லை. கடைசியாக பார்த்தா நம்ம யமட்டோவை டைவர்ட் பண்ணுறது அந்த வேலை நடந்திருக்கு. இங்கே என்னடான்னா சாக்குராவை வந்து காயப்படுத்தினது நருட்டோ தான் அப்படிங்கிறத யமட்டோ வந்து நருட்டோட சொல்லிடுறான். நருட்டோ வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுறேன். அடுத்து 46 என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஷேர் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ள போகலாம். சாக்குராவை இப்படி காயப்படுத்தினது நீதான் நருட்டோ. இப்படி சொல்லி மனசோட சுட்டியாடா நருட்டோவை. அது ஏற்கனவே சாக்குரா சின்ன காயம்னாலும் ஃபீல் பண்ணுவேன். அவனே காயப்படுத்தினா அவன் நெஞ்சே வெடிச்சு போயிடுவேன். நம்மளாலே அவன் கஷ்டப்படுறாங்க. அதே அந்த வருஷம் வலியை தான் குறைக்க முடியும், சரி பண்ண முடியாது போலேன்னு சொல்லுவான். உள்ளே புசுக்குன்னு சொல்லி குறைச்சிக்கிட்டானே மனசை. போல நம்ம தான் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதே அதே நருட்டோ நினைச்சு பாக்குறேன். உனக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா? நினைச்சு பாக்குறேன். நம்மதானா அப்படின்னா அந்த பிரிட்ஜ் அப்படி ஆக்குனது, அந்த கிரேட்டரை உருவாக்குனது நான் தானா? ஆமா, எல்லாம் நீதான் பண்ண. நீயே நட்டோ. அப்போ சாக்குராவுடைய காயங்கள் அதுவும் உன்னாலதான். தெரியலையே சொல்லி இப்படி மனசை சுக்குசுக்கா உடச்சு விட்டானே நட்டோவை. உண்மை தெரியணும்ட்டு உடச்சு சொல்லிட்டானோ? ஓ மனசை காயப்படுத்த கூடாதுன்னு தான் அவ போய் சொன்னா. உண்மை தெரியக்கூடாதுன்னு உன்கிட்ட இருந்து மறைச்சா. அவளோட இந்த காயங்களுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான். நீ மட்டுமே காரணம்னு நினைக்காத. டீம் ககாஷிக்கு என்ன தலைமையாக்குனதுக்கு முக்கியமா ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, எனக்குள்ள ஒரு விசேஷமான சக்தி இருக்கு. உனக்குள்ள இருக்கிற 9 டெயில்ஸ் பவரை கட்டுப்படுத்துற சக்தி இருக்கு. அதனால நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. உனக்கு எதுவும் ஆகாது. ஆனா அதுக்கு நான் எப்பவும் உன் கூடவே இருக்கணும். அந்த டாலர் இருக்குல, அதை வச்சிருக்கேன்ல, அது ஃபர்ஸ்ட் ஓகே. இப்ப இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு சரியா தெரியல நருட்டோ. அப்படியே செய்றேன். இவங்க முடியாது என்னமோ முகத்தை ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகுறாங்கலாம். ரொம்ப தூரம் வந்து டயர்டாகி. காபுட்டோ, நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் பண்ணலாம்ல? அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா இது எப்பவும் சுத்தமா இருக்கணும். அப்படி இல்ல நான் இது கூடிய சீக்கிரமே ஒரு மொக்க கத்தியா மாறிடும். மெடிக்கல் நெஞ்சால அந்த ஆபரேஷனுக்குள்ள எல்லாமே வச்சிருக்கேன். எல்லாமே பாரு கழுவியே ரெடி பண்ணி வச்சிட்டானே. ஆமா இப்ப பரவாயில்ல, வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இவளுக்கு தெரியாது. இன்னும் ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா? இது அட, இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேனே. சாயோடது அந்த ஒரு புக்கு கடந்து எடுப்பா. அதுதான் எடுத்து படிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த புக்கு ஆமா, இப்பதான் பார்க்க போறேன் புக்கை காணான்ட்டு. ஆமா ஆமா, இப்பதான் பாக்குறேன். எங்க போச்சு? கீழே விழுகையில இதோ இங்க இருக்கு.
பார்த்துட்டனே. உன்னோட இந்த கதை உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஆனா உன்னை நான் நம்புறதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியுமா? இப்ப நினைச்சு பாக்குறேன் அது எப்படி அங்கதான் அதை விட்டுப்பன்னு நினைக்கிறேன். ஏதாவது யோசிக்கிறியா சாய்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லது. அப்புறம் லார்ட் ஒரோச்சிமாரு, நாம இங்கிருந்து திரும்பி போனதுக்கு அப்புறம் நான் பரிசோதனைகள் பண்ண எனக்கு ஏதாவது பயனோட உடல் கிடைக்குமா? உங்ககிட்ட ஸ்டாக்ல இன்னும் 1-2 இருக்கணுமே. இருக்கு, ஆனா 15-16 வயசுல என்கிட்ட எதுவும் இல்ல. கடைசியா இருந்ததை நாம தான் யூஸ் பண்ணிட்டோமே. இந்த ஸ்க்ரோல நான் முடிக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு உடல் தேவை. அதுவும் இல்லாம நான் என்ன பண்ணாலும் அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல. காபுட்டோ, ஏதான உன்னுடைய பிளட் குரூப்? இல்ல லார்ட் ஒரோச்சிமாரு, என்னோடது AB. அப்படியா? இதை நான் எதிர்பார்க்கலையே. அது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே இல்ல. சரி விடுங்க, இப்ப நாம இங்கிருந்து கிளம்பணும். வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்ல. சிந்தனைக்குள்ள அந்த டைரியில அந்த புக்கை பத்தி என்னடா எங்க இல்ல அங்கதான் விட்டோம். விசாரிச்சு எப்படி எடுக்கலாம் போறானோ. க்ளோன் கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அங்கேருந்து வர வாய்ப்பு இல்லை. அதான் இவங்க இன்னும் இங்கே தான் இருக்காங்க. இவங்க இங்கே தான் இருக்காங்க. ஏதோ இந்த டயக்ராம கொஞ்சம் பாரு. நம்ம எதிரிய ஒரு கார்னருக்கு தள்ள இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரும். ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், மிஷன் வந்துட்டா நிலைமைக்கு ஏத்த மாதிரி செயல்படணும். நம்ம டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க, எதிரி டீம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு செயல்படணும். வெளியில வருது. இவளுக்கு என்ன தெரியல என்னன்னு. என்ன இதெல்லாம்? இந்த புக்ல ஒருவேளை நிலைமை கைமீறி போச்சுன்னா அப்ப நாம நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? கொஞ்சம் 2 பேரும் இங்க வாங்கல. சீக்கிரம் நீங்க இத பார்த்தே ஆகணும். அவன் புதுசு போய் ஏதோ கிறுக்கி வச்சிருக்கான்றானே. அவனுக்கு சும்மா பேசினாலே புரியாது. என்னாச்சு சாக்குரா? ஏதாவது பிரச்சனையா? இத பாருங்க. ஹேய், இது சாயோடையதல்ல? இது நாம அங்க பார்த்த பிக்சர் புக் இல்ல? இது அவன் வரைஞ்சது தானே? இதுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா சாய பத்தின ஒரு சில க்ளூஸ் நமக்கு கிடைக்கலாம். உண்மைதான். அதுக்காக தான் நானும் இதை திறந்து பார்த்தேன், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். சரி, உனக்கு என்ன புரிஞ்சுது? அது என்ன கதைன்னு சொல்லு. இதுல ஒண்ணும் இல்ல. இதுல இருக்கிறது ஒண்ணுமே எனக்கு புரியல. ஏன் புரியல? அவளை பேச விடு நருட்டோ. இதுல டயலாக்ஸும் வேர்ட்ஸும் எதுவுமே இல்ல. ஆமா, வினோதமா இருக்கு. அதுதான் புரியல. ஆனா புக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்கிற இந்த பசங்களோட கதை தான் இது. 2 பேருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. எந்த பக்கத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சாலும் அந்த கதை முடியும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா சென்டர்ல வந்து சேருது. கருப்பு முடி இருக்கிற இந்த பையனோட கதையை பார்த்தோம்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே அவன் மட்டும் ரைட் சைடுல இருக்கான். ஆனா லெஃப்ட்ல இருக்கிற கேரக்டர் ஒவ்வொரு பேஜ்லயும் மாறிக்கிட்டே இருக்கு. பாருங்க. ஒரு நிமிஷம் சாக்குரா, அந்த பேஜுக்கு திரும்ப போய. நான் நினைச்சது சரிதான். அவனுடைய உடைகளை கொஞ்சம் பாரு. இப்போ திரும்பவும் அந்த பழைய பேஜுக்கே போய் பாரு. அதுல Dress ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அட ஆமா. அப்படியே அந்த வெப்பனையும் பாரு. இதுக்கு முன்னாடி பேஜ்ல அவன் கூட மோதினவனும் இதையே தான் வச்சிருக்கான். ஒரு சிக்கலும் செயினும். ஒரு சின்ன பையன்
அவன் எதிரிகளை தோக்கடிக்கிறத பத்தின கதை தான் இதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது. ஒவ்வொரு சண்டைக்கு அப்புறமும் அந்த எதிரிங்களோட ஆயுதத்தை இவன் எடுத்து பயன்படுத்துறான். ஒவ்வொரு பேஜ்லயும் இதேதான் திரும்ப திரும்ப நடக்குது. கொஞ்சம் இங்க பாருங்க. ஆமா, மொத்தமும் ரிவர்ஸ்ல இருந்தாலும் வெள்ள முடி இருக்கிற இந்த பையனை முன்னாடி இருக்கிற பையனை மாதிரியே வரைஞ்சிருக்கான். அப்படின்னா இந்த 2 பேரும் அவங்க வாழ்க்கையில எப்படி பக்குவம் அடையறாங்கன்றத பத்தின கதையா இருக்கணும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புக்கோடைய ஆரம்பத்துல இருந்து அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா புக்கோடைய மிடில்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்னடா நரிட்டோ அறிவாளி ஆயிட்டானா? முதல் தடவை மூளை யூஸ் பண்றான்டா நரிட்டோ. எப்பவுமே புரிய மாதிரி கத்திக்கிட்டு இருப்பேன். உன் கேள்வி புரியுது, ஆனா இதுலதான் ஒரு சிக்கல். இதுல பாரு, இது ஏன் இப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாலைவனம் மாதிரி. ஓ நெஜத்துலயாடா அது? அதான் என்னடான்னு பாத்துட்டேன் நான். முகத்தே காணா, ஒரு பக்கம் எம்டியா எதுவுமே இல்லையே. பார்க்க பயங்கரமா இருக்கு. மொத்த புக்கையும் நான் புரட்டி பாத்துட்டேன். ஆனா இந்த 2 பேஜ் மட்டும்தான் அவன் முழுசா முடிக்காம அப்படியே வச்சிருக்கான். வினோதமா இருக்கு. என்னால இதை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல. இது இன்னும் முழுசா வரைஞ்சு முடியலன்னு சொன்னானே, ஆனா ஏன் முகத்தை வரையாம விடணும்? ஹே, அவனை பாரு, பாக்குறதுக்கு அப்படியே சாய் மாதிரியே இருக்கான்ல. இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா? சாய் மாதிரி இருக்குன்னு கேக்குறேன். அட ஆமா, இது அவனை பத்தின கதையா? அது யாருன்னு தெரியல. அப்போ இந்த வெள்ள முடியோட இருக்கிற இந்த பையன் இவன் யாரா இருப்பான்? இத நான் இன்னும் வரைஞ்சு முடிக்கவே இல்ல. என்ன தப்பா நினைக்காதீங்க. என்னோட புக்ஸ நான் யாருக்கிட்டையும் காட்டவும் மாட்டேன். ஏன்னா இது என்னோட அண்ணனுக்கு சொந்தமானது. இந்த பையன் அவனோட அண்ணனா இருப்பானோ? இந்த புக்கு எங்க அண்ணனுக்கு சொந்தமான. உனக்கு ஒரு அண்ணன் இருக்கானா? அவன் இழந்தானா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. அப்போ எங்களோட உணர்ச்சிகள் உனக்கு புரியும். என்னோட அண்ணனா? ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல? என்னுடைய அண்ணன் எப்போ இறந்துட்டான். அப்படின்னா இந்த நடு பேஜ்ல இருக்கிறவங்களும் கவர்ல இருக்கிற இந்த 2 பசங்களும் சாயும் அவனோட அண்ணனும் தான். ஒருவேளை ஒரு சைடு வந்து அவனோட அண்ணனும், இன்னொரு சைடு அவனோட, இன்னொரு சைடு வந்து சாயும், அரண்மனை உள்ள போகலாமா? கண்டிப்பா போலாம். சாய் பயப்படாமே போறானடா. இவனை போட்டுட்டா செய்ய மாட்டேன். கவிட்டோ வேற ஒரு உடம்பு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் 18 வயசுல. ஒரு கண்ணு பார்க்குது, ஒரு மரக்கண்ணு. இது வந்து எனக்கு தெரியும் அக்கா சுக்கியா தான் இருக்கும். அதான் மர மனுஷனாத்தான் இருக்குமோ? அது அங்கதான் இருக்கு. இது அவன் அண்ணனா இருக்க வாய்ப்பு இருக்கா கேப்டன்? அப்படியும் இருக்கலாம். என் க்ளோன் தான் என்கிட்ட பேசுது. அது அவங்க லொகேஷனை கண்டுபிடிச்சிருச்சு. நீங்க தயார்னா நாம கிளம்பலாம்.
சுரங்கத்தை பாருலாம் நல்லா. ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு சாக்குறாங்க நட்டா ஒரு ரூபா ஓடி தேடிட்டு இருப்பாங்க பாருங்க, அதுதான் இந்த சுரங்கம். ஆமாம், பயங்கரமாக தான் இருக்குது. அது அவனேதான். மண்டே வித்தியாசமா இருக்கடா. மூஞ்சி காட்டு வேலை, மூஞ்சி காட்டு வேலை. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம். கண்ணு சரிங்க. ஆமா, சாஸ்கேதே. அவன் அண்ணன் இட்டாச்சி மாதிரியே காட்டுறாங்கடா மூஞ்சிய. நீங்க தாமதமா வந்துட்டீங்க. முடிஞ்சு போச்சா? நான் ஒரு நிமிஷம் இல்லை, போனதே தெரியாம முடிஞ்சு போச்சு. சரி, நல்ல சுவாரஸ்யமா இருந்துச்சுடா. 46 உண்மையில சூப்பராக இருந்துச்சு. யமட்டோ வந்து நரிட்டோட்ட சொல்லி அவனோட பவரை வந்து புரிய வைக்கிறான். ஏன்னா சொன்னாலும் கஷ்டப்படுவான் அப்படின்னு தெரிஞ்சுமே. ஏன் அப்படின்னா 19 பாக்ஸ் வந்து அவன் யூஸ் பண்ணக்கூடாது, உனக்குள்ளே நிறையா திறமை இருக்குது, அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதும் செமையாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு வந்து அவன் ஒரு டீம் லீடர் அப்படிங்கிறத அந்த விஷயத்தில் அவன் வந்து ப்ரூவ் பண்ணுறான். இங்கே சாயோட ஸ்டோரியை பார்த்துட்டு சாக்ரா வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த லெட்டர்ஸுமே இல்லையே, வரைபடம் தான் இருக்குது, இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் ஆராய்ச்சி போகுது. உரச்சிக்கு அவன் வந்து சாஸ்கேயை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். அவனை வந்து அவன் உடம்பு எடுத்துக்கிறதுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க அடுத்து பார்க்கலாம்.